இப்போ வந்து நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த 2024 வந்த முதல் வெற்றி படம். அதில் ஒரு நல்ல அருமையான கேரக்டர், நல்ல மக்கள் வந்து நல்ல பேர் எனக்கு இருக்காரு. இப்போ தொடர்ந்து ஒரு 4-5 படம் வந்து நடிச்சிட்டு இருக்கோம். இப்போ கோயிங் ஃபார் ஷூட்டிங் ஹைதராபாத். அப்ப இப்ப பெரிய நடிகர்கள்ல நடிக்கக்கூடிய நிறைய படங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா, விமர்சன ரீதியா அதிகம். இந்த மஞ்சள் வாய்ப்பு அப்புறம் இந்த மாதிரி வந்து கம்மி பட்ஜெட் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து நல்ல ஒரு ஹிட் ஆகுது. ஸோ இது போன்ற படங்கள்ல வந்து பெரிய நடிகர்கள் வந்து நடிக்கிறது இல்லை, அது வந்து பட்ஜெட்டை பொறுத்து. இப்போ பெரிய நடிகர்கள் சின்ன பட்ஜெட், பெரிய பட்ஜெட்னா பெரிய நடிகர்கள் நடிப்பாங்க. ஸ்மால் பட்ஜெட்ன்ற போது அதுக்கேற்ற ஆக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்களை விட திரைக்கதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு. ஸோ திரைக்கதை நல்லபடியாக இருந்ததுன்னா படம் கன்ஃபார்ம்டாக இருக்கு. சரி சார், இது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு திரும்பி வந்து அது வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்றேன். அதிகபட்ச தண்டனை சவுதி அரேபியாவில் தண்டனை மாதிரி இருக்குது. அப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் திருந்துவோம். ஓகே, தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.